15 பேர் கொண்ட குழு ஒன்று இன்று மாலை கொபைகனே எம்பலையாகம பகுதியில் தெதிர ஓயாவில் குளிக்க சென்றுள்ளது. இவர்களில் 5 காப்பாற்றியதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் 6 பேர் நீரில் மூழ்கிய நிலையில் காணாமல் போயுள்ளனர். நீரில் மூழ்கிய 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். இதனிடையே அம்பிலிப்பிட்டிய குட்டிகள கட்சிகள் குளத்தில் மூழ்கி 2 உயிரிழந்துள்ளனர். தமது உறவினரின் வீட்டுக்கு வருகை தந்த போது குளத்தில் நீராற்றச் சென்ற நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கம்பகா ரதாவான பலும் மகர பகுதிகளைச் சேர்ந்த 78 மற்றும் 60 வயதான 2 உயிரிழந்துள்ளனர். அப்பா அடித்துக் கொண்டு சென்றவுடன் இந்த 4 மகன்மார்களும் அவரை காப்பாற்ற இறங்கியிருக்கிறார்கள். ஒரு மகன் தந்தையை தூக்கி கொண்டு வரும்போது மற்ற 3 நீரில் அடித்துச் சென்றுள்ளனர். மகாவலி கங்கையின் வெறிகள் ஆற்று பகுதிக்கு குளிக்கச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் எதிர்கொண்ட துர்ப்பாக்கிய சம்பவமே இது. தந்தையும் அவரது 4 பிள்ளைகளும் சித்திரை புத்தாண்டு விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிப்பதற்காக குறித்த ஆற்று பகுதிக்கு நேற்று மாலை சென்றுள்ளனர். யாரும் எதிர்பாராத விதமாக 4 பிள்ளைகளின் தந்தை நீரில் மூழ்க ஆரம்பித்தார். தனது தந்தையை காப்பாற்றுவதற்காக 4 மகன்களும் ஆற்றில் இறங்கினர். எனினும் நீரில் மூழ்கிய தந்தையுடன் ஒரு மகனால் மாத்திரமே கரை சேர முடிந்தது. மற்ற 3 சகோதரர்களும் நீரில் மூழ்கி காணாமல் போயினர். கரைக்கு வந்த தந்தையும் மகனும் ஏனைய 3 காப்பாற்ற முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. இறுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்களும் நீரில் மூழ்கினர். நீரில் மூழ்கி காணாமல் போனவர்களின் சடலங்கள் பிரதேசவாசிகளின் உதவியுடன் இன்று மீட்கப்பட்டன. 25, 34 மற்றும் 35 வயதான இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீதான பிரேத பரிசோதனைகள் கந்தளாய் தள்ள வைத்தியசாலையில் இன்று மாலை நடத்தப்பட்டது. அவர்களின் இறுதிக்கிரியைகள் நாளை நடைபெறவுள்ளன.